பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் நான் தான் உங்களில் ஒருவன். செய்தி வாசிப்பாளர் ரஞ்சித். ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிக் பாஸ் சீசன் 9 ரிவ்யூ. எஸ், ரெகுலராக என்கிட்ட நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஏன் தொடர்ந்து ரிவ்யூ போடவே மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் தொடர்ந்து போடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, நம்மளும் பண்ணி பார்க்கலாம், வீட்டில் நம்ம சேனலே போட்டு பார்க்கலான்ற ஒரு ஐடியானால தான் இந்த ஒரு பிளானுக்கு வந்திருக்கேன். ஸோ நான் இப்போ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஸ்டார்டிங் பற்றிலாம் நம்ம பேச வேண்டாங்க. ஸோ இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட் எப்படி இருந்துச்சு, அப்புறம் இன்னைக்கு மண்டே, ஸோ இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் சாட்டர்டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரொம்ப இழுக்க விரும்பல, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னோன்னா பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம கேட்கணும்னு சொன்னோம். அவர் வந்து ஓகே லிமிட்டாக அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணாரு. பட் இந்த வீக் என்னாச்சுன்னு தெரியல, பயங்கர பிளாஸ்ட் ஆகிட்டாரு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கனி அண்ட் கோக்கு, அப்புறம் வந்து அதை தாண்டி பார்வதிக்கு எப்பயும் ரெகுலராக ரோஸ்ட் வரும், ஏன்னா அவங்க பண்ணுற விஷயங்கள் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்களுக்கு திட்டு வாங்குறது, திட்டு கொடுக்கணுன்றது, ரோஸ்ட் இருக்கணுன்றது வந்து கம்பல்சரியாக இருக்கணும். ஸோ அதுதான் வந்து இருக்கு. அண்ட் அதே மாதிரி சண்டே எபிசோட் பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்ன சொல்றது, பிரவீன் ராஜோட கேப்டன்சி அதை தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் நேற்று நடந்துச்சு. வைல்ட் கார்டோட என்ட்ரி இருந்துச்சு. நான் ப்ரமோ பார்க்கும்போது யோசிச்சேன், என்ன இந்த கப்பல் ஓவர் ஆட்டிடியூடா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ப்ரமோ பார்த்து மட்டும் நம்ம வந்து முடிவு பண்ணக்கூடாது இல்லையா, எபிசோடையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணி எபிசோடையுமே பார்த்தேன். ஸோ அந்த வகையில் வந்து ஃபர்ஸ்ட் கப்பலாக வந்த பிரஜன் அண்ட் சாண்ட்ராவை வந்து பார்க்கும்போது ஓகே நல்லா பண்ணுறாங்க, உள்ள போய் இது ஃபயரோட விளையாடினா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி அவங்க வந்ததும் வந்து ஃபயராக ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து என்ன ஆகிட்டாங்கன்னா, ஒரு கட்டத்தில் வந்து இவங்க டீச்சர் மாதிரியும் சுற்றி உட்காந்துருவங்களா ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியும் பேட் எடுத்து எக்ஸாம் எழுதுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே, இதை தான் கண்டிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க, ஓகே அதை ப்ராப்பராக வந்து எல்லாரையுமே செய்யணும் இல்லையா. சில பேரை செஞ்சுட்டு சில பேரை செய்யாமல் விட்டு அது தப்பாயிடும். அப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, பார்வதிக்கு இருந்த ஒரு அந்த என்ன சொல்றது, ரூட்னஸ், அப்புறம் அரோரா கிட்ட நடந்த ரூட்னஸ், அப்புறம் கமருதீன் கிட்ட நடந்த அந்த ரூட்னஸ், அதை தாண்டி மற்றவங்க கிட்ட அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டபனா பண்ணலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா கெமி என்ன பண்ணாங்க, கெமி வந்து டாஸ்க் கொடுத்தா விளையாடுறாங்க, ஃபயரா இருக்காங்க, அதெல்லாமே ஓகே. அதை தாண்டி அந்த வீட்டில் கெமி எங்கேயுமே தெரிய மாட்டாங்க. அப்போ நீங்க கேட்கலாம், என்ன வந்து ஏன் பார்வதி சண்டை போட்டா தெரியுறாங்கிறதுக்காக அவங்க சண்டை போட்டுட்டே இருக்கணும்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க சண்டே தானே நம்ம ரசிச்சு பார்க்குறோம், சண்டை நடக்கிறதுனால தானே வீக்கெண்ட்ல அவர் பேசுறாரு. அதுதாங்க கான்செப்டே, இந்த ஷோட கான்செப்டே அப்படிதான். ஒருத்தவங்க நெகட்டிவா இருந்தா ஒருத்தவங்க பாசிட்டிவா இருப்பாங்க. அதுதான், அதுக்காக நீங்க நெகட்டிவ் ஆதரிக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்பீங்க. கிடையாது. எல்லாமே ஒரு கட்டத்துல போரிங்கா போச்சு அப்படின்னா நம்ம ரசிக்கக்கூடிய பார்வை வந்து மாறும். சீசன் 7ல இதே மாதிரி நடந்துச்சு. பிரதீப் ஆண்டனின்ற ஒருத்தர் வந்து வெளியில போனதுக்கு அப்புறமா சீசன் போரா போயிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல வந்து அவங்களுடைய கேம் பிளேவை நெகட்டிவா இருந்தாலும் பயங்கரமா கொண்டு போனாங்க மாயா. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு வேணுங்க, ஒரு நல்ல கேம் பிளே வேணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து பார்வதிக்காகவும் நான் பேசுகிறேன். ஸோ பார்வதி அப்போ இப்படிலாம் பண்ணால் வந்து நல்லதா அப்படின்னு கேட்பீங்க. நல்லது கிடையாது தான். ஆனால் எந்தெந்த விஷயங்களுக்கு தேவைப்படுமோ அந்தந்த விஷயங்கள் பண்ணாதான் ஷோ போரிங் இல்லாமல் போகும். அப்போ இந்த கப்பல்ஸ் வந்து பார்வதி மட்டும் டார்கெட் பண்ணி பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, மற்றவங்க யாரையும் பகச்சிக்காம இருந்தா கேங்குக்குள்ள சேர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இதெல்லாம் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஏன்னா ஒரு சில பேர்கிட்ட மட்டும் தான் கடுமையா நடந்துக்கிட்டாங்க, ஒரு சில பேரை வந்து ரொம்ப அரவணைச்சு கொண்டு போன மாதிரி தோணுச்சு. தென் அகெயின் வந்து நம்ம திவ்யாவும் அமித் பாத்தவும் வந்தாங்க. ஸோ அவங்க 2 பேரும் வந்தப்பவும் அவங்க 2 பேரும் அவங்களுடைய கருத்துக்களை வந்து வச்சுட்டு வந்தாங்க விஜய் சேதுபதி சார் கிட்ட. அதே மாதிரி உள்ள போனதும் அவங்க ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப மெச்சூர்டா இருந்தது. ரொம்ப சூப்பர்ப்பா, செம்மப்பா, இவங்க வைல்ட் கார்டு கண்டஸ்டண்டா வந்து எப்படி டீசெண்டா மெயின்டைன் பண்ண முடியுமோ அப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாவது இதுல வந்து தப்பா தோணிருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து இன்னைக்கு எடுத்துட்டீங்கன்னா வந்து நேற்று நைட்ல இருந்தே பார்வதி வந்து அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வத்துல சொல்லுங்க என்ன பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்வதி வந்து திவ்யா பின்னால போறதா இருக்கட்டும், திவ்யா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கும் கமருதீனுக்கும் உள்ள விஷயம் வந்து பிரஜன் வந்து உடச்சு விட்டாரு, உங்களுக்கு தெரியாம உங்க பின்னால உட்காந்து பேசினாங்க, உங்களை பத்தி பேசினாங்க, 24 hours இருக்கு எபிசோட்லயும் இருக்கு அப்படின்லாம் சொன்னாரு. எனக்கு என்ன பிரஜன் கிட்ட ஒரு கேள்வி அப்படின்னா, அவங்க திவாகர் கிட்ட சொன்ன அதே விஷயங்களை கமருதீன் கிட்டயும் ஷேர் பண்ணியிருக்காங்க. கமருதீன், நான் வந்து இந்த மாதிரி திவாகர் அண்ணனுக்கு ஷேர் பண்ணேன், இனிமேல் நானும் ஷேர் பண்ண மாட்டேன், நீ யார்கிட்டயும் பண்ணாதன்ட்டு சாட்டர்டே வந்து லைவ்ல வந்து அவங்க 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டுக்கிட்டாங்க. அந்த விஷயம் இவங்க பார்த்துட்டு வரலன்னு நினைக்கிறேன். அதனால இதை வந்து உடைச்சிட்டாங்க. உடனே கமருதீன் வந்து சுருன்னு எரிச்சவருக்கு அவர் கேட்டு அவர் ஒரு மாதிரி பயங்கரமா பிளாஸ்ட் ஆயிட்டு, நீ எப்படி சொல்லுவ கமருதீன் எப்படின்னா டப்புனு இப்படி கிள்ளி விட்டா பயங்கரமா பிளாஸ்ட் ஆயிடுறாரு. அவர் என்ன விஷயம் இருக்கு, என்ன நுணுக்கம் இருக்கு, நிஜமா சொல்லியிருக்காங்களா இல்லையான்னு விசாரிக்க மாட்டாரு. விசாரிக்காம நீ எப்படி சொல்லுவ, நீ எப்படி ஷேர் பண்ணுவ, என்னை பத்தி எப்படி ஷேர் பண்ணுவ, என்னை பத்தி எப்படி, இது வந்து லைவ்ல போய் இது வந்து டெலிவிஷன்ல டெலிகாஸ்ட் ஆகுது, என்னை பத்தி நீ எப்படி சொல்லுவேன்னு கேட்கிறாரு கமருதீன். நான் ஒன்னு கேட்கிறேன் கமருதீன் கிட்ட, கமருதீன் நீங்க லாஸ்ட் வீக் நடந்துக்கிட்டது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சா, அவங்க ரியாக்ட் பண்ணது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு எனக்கு கேட்க தோணுது. ஏன்னா அவர் எழுதின விஷயங்கள், எழுதி காமிச்ச விஷயங்களா இருக்கட்டும், அவர் பேசின விஷயங்களா இருக்கட்டும், பர்சனல் விஷயங்கள் பார்வதி கிட்ட பேசும்போதும் இருக்கட்டும், அது எல்லாம் பேசும்போது தெரிய மாட்டேங்குது.
பேசி முடிச்சு அது டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு சண்டை போட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் பேசாம வந்து திருப்பி அவங்களுக்குள்ள ஒரு ஜென்யூன் ஒப்பந்தம் போட்டு திருப்பி பேச ஸ்டார்ட் பண்ணும்போது, இந்த மாரி இவங்க வந்து நடுவுல ட்விஸ்ட் பண்ணதுனால, அது என்ன ஏதுன்னு கூட கேட்காம ஃபர்ஸ்ட் அவரு பயங்கரமா கத்துனாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பேச பேச கொஞ்ச நேரத்துல சமாதானம் ஆயிட்டாரு. அகைன் அவங்க ரெகுலரா பேசுற மாரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மார்னிங்கே வந்து நம்ம பிக் பாஸ் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்லாரும் வாங்க வந்து அட்டென்ஷன்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே உட்கார வச்சு, இனிமேல் இந்த வீடு டீலக்ஸ் வீடு, பிக் பாஸ் வீடுன்னு இருக்க போறதில்ல. 2ம் ஒரே வீடு தான். இனிமேல் வேக்கப் சாங் எல்லாருக்கும் காலையில சீக்கிரமா போடப்படும். அதே மாரி சமையல் ஒண்ணு தான். 2 சமையல் கிடையாது. தனியா டீலக்ஸ்க்கு ஒரு சமையல், பிக் பாஸ்க்கு ஒரு சமையல்னு கிடையவே கிடையாது. ஸோ 2மே தான் அப்படிங்கிற மாரி ஒரு அறிவிப்ப குடுத்துட்டாரு. குடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு மேல இன்னொரு ட்விஸ்ட் வச்சு ஒண்ணு சொன்னாரு. இந்த வார தலைவர் போட்டியில வந்து புதுசா வந்த வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்ஸ் தான் வந்து பங்கேற்க போறாங்க. நீங்க யாரும் கிடையாது. நீங்க எல்லாம் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு பிக் பாஸ். ஸோ அத கருத்துல வச்சு எல்லாரும் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த போட்டிக்கு ஜட்ஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்வதியும், விக்ரமும். ஸோ அந்த வகையில இன்னைக்கு வந்து தலைவர் போட்டியில வந்து திவ்யா வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்து டீம்ஸ் பிரிக்கிறாங்க. ரெகுலரா போன சீசன்ல எப்படி கோட்ட தாண்டி ஒரு விஷயம் நடந்தது இல்லையா? கோட் எடுத்ததுக்கு அப்புறம். அதே மாரி ரெகுலர் பிக் பாஸ்ல நடக்கிற மாரி கிச்சன் டீம், வெசல் வாஷிங் டீம், கிளீனிங் டீம், அப்புறம் வந்து பாத்ரூம் வாஷ் பண்ற டீம் இது எல்லாமே வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு நடுவுலயும் பார்வதிக்கும், திவ்யாக்கும் நடந்த நெறைய சண்டைகள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் அத தாண்டி வந்து நாமினேஷன். நாமினேஷன்ல ஏன் எல்லாரும் இவ்வளவு இதுவா இருக்காங்கன்னு தெரியல. ஸோ இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் ஓப்பன் நாமினேஷன் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ அந்த ஓப்பன் நாமினேஷன்லயாவது உண்மையா இருப்பாங்கன்னு பார்த்தா அதுலயும் இருக்க மாட்டேங்கிறாங்க. அடிச்சவங்களே 10 ஓட்டு அடிச்சா அடுத்தவன் பொழைச்சு போறானேன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி தான் அரோராலாம் தப்பிச்சுக்கிறாங்கன்னு சொல்றேன். பாருங்க இந்த வீக் அரோரா நாமினேஷன்லயே வரல. அந்த அளவுக்கு இவங்க வந்து உள்ள வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ யார் யார் நாமினேஷன்ல வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம திவாகர் அண்ணனுக்கு ஒரு 10 ஓட்டு வந்துருச்சு. பார்வதிக்கு ஒரு 10 ஓட்டு வந்திருக்கும். அப்புறம் வந்து கம்ருதீன். இந்த வாட்டி பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் வச்சேன். ஓப்பன் நாமினேஷன்றதுனால, நீங்க உள்ள எத்தன பேர் நாமினேஷன் பண்ணா வோட்டிங்ல வருவாங்கன்றது தெரிஞ்சுப்பாங்க இப்போ ஓப்பன் நாமினேஷன் இல்லையா? ஸோ அது தெரியாம இருக்கணுன்றதுக்காக பிக் பாஸ் என்ன பண்றாருன்னா, சிங்கிள் ஓட் வந்தாலும் அவங்க நாமினேஷன்ல வந்துரலாம் அப்படிங்கிற மாரி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, கெமிய வந்து ஒரு 2 பேர் சொல்லியிருப்பாங்க. பிரவீன் ஒருத்தர் சொன்னாங்க. இந்த மாரி ஒருத்தர் சொன்னவங்கள கூட நாமினேஷன கொண்டு வந்துட்டாரு. ஸோ அதனால வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாருமே வந்து மேக்ஸிமம் ஆஃப் பீப்பிள் வந்து நாமினேஷன்ல வந்துட்டாங்க. அதில் வந்து பார்க்கும்போது பார்வதி, திவாகர், பிரவீன், கம்ருதீன், கெமி, அப்புறம் வந்து ரம்யா, வேற யார் இருக்கா? இந்த சைடில் விக்ரம்ங்க. 5th வீக் ஃபைனலி விக்ரம் வந்து நாமினேஷன் வந்துட்டாரு. அப்புறம் எஃப்ஜே, சபரி. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து வேற யார் இருக்காங்க? துஷார், அப்புறம் வியானா. இவங்க எல்லாரும் மேக்ஸிமம் பீப்புள் வந்துட்டாங்க. வராத பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வைல்ட் கார்டில் வந்த அந்த 4 பேருமே வரல. அதில் ஒருத்தவங்க வந்து தலைவராக இருக்கிறதுனால அவங்களும் வரல. மிச்சம் இருக்க 3 பேருமே நாமினேஷன் வரல. இவங்களை தவிர்த்து சுபிக்ஷா, அரோரா, கனி இவங்கெல்லாம் வந்து நாமினேஷன்ல வரல. ஸோ வந்து மேக்ஸிமம் பீப்புள் இப்போ நாமினேஷன்ல வந்துட்டாங்க. இந்த வீக் தெரிய போகுது. இந்த வீக்கெண்ட்ல யாரு ரொம்ப வீக்கா இருக்காங்க, யாருக்கு ஓட்டே விழல அப்படிங்கிறது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நான் ஒன்று யோசிச்சேன். இன்னைக்கு காலையில வந்து கிராசரிங்க 1 மாசம் வந்து என்னென்னலாம் அனுப்பலையோ அது எல்லாத்தையுமே இன்னைக்கு அமிச்சாரு பிக் பாஸ். நான் லைவ்ல பார்க்கும்போது நிறைய அமிச்சாரு. நான் குவான்டிட்டிலாம் எக்ஸ்ட்ராவா அமிச்சாரு. நான் யோசிச்சேன், ஒருவேளை இவங்க 4 பேர் வந்திருக்காங்கனால எக்ஸ்ட்ரா அனுப்புறாரு போல இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த மாதிரிலாம் போன வாட்டி கிராசரி அனுப்பும்போது ஹோட்டல் டாஸ்க் வச்சாங்க. ஒருவேளை ஹோட்டல் டாஸ்கா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணல். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் எனக்கு என்னன்னா, உள்ள இருக்கவங்களையே வந்து திருப்பியும் கண்டஸ்டன்ட்டையே வந்து அந்த ஹோட்டலுக்கு கெஸ்ட்டா போட்டுறாதீங்க. போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பியும் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற பகைய மாத்தி காமிச்சுப்பாங்க. அதனால என்ன பண்றீங்கன்னா, இந்த வாட்டி ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ்லாம் அப்படியே இறக்குங்க. இறக்கி ஒரு சீசன்ல வந்து வனிதா வெளியில போயிட்டு திருப்பி உள்ள வந்தாங்க. அது வந்து கெஸ்ட்டா தான் என்ட்ரியே குடுத்தாங்க. அந்த மாரி ஒரு என்ட்ரிய வந்து இந்த சீசன்ல எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் குடுத்தாலும் சரி, லாஸ்ட் சீசன் எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் குடுத்தாலும் சரி, எங்களுக்கு தேவை ஷோ இன்ட்ரெஸ்ட்டா போணும். அத மட்டும் பண்ணிட்டீங்கன்னா, கிளாஸ் அண்ட் மாஸா இருக்கும். ஸோ இந்த வாரம் வந்து ஹோட்டல் டாஸ்க் அப்படின்னு சொல்லப்படுது. எனக்கு தெரிஞ்சு எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் உள்ள இறக்குனா பிளாஸ்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல. நான் நோட் பண்ண வரைக்கும் சொல்றேன். இப்போ வைல்ட் கார்ட்ல வந்திருக்கவங்க வந்து ஒரு கையில அவங்களுக்கு பவர் இருக்கு. வெளியில பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது. ஆனா அந்த பவர வந்து ரொம்ப ஆட்டிட்யூடா யூஸ் பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து. நேத்தும் இன்னைக்கும் நான் பார்த்த வரைக்கும் சாண்ட்ரா விட பிரஜன் வந்து ரொம்ப ஓவர் ஆட்டிட்யூட் காட்டுறாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணல் இருக்கு. அதே மாதிரி பார்வதியை மட்டும் டார்கெட் பண்ணி அவங்க வந்து அந்த வீட்டுக்கே உண்டான ஒரு கேடு ஏதோ சம்திங் ஒரு வார்த்தை சொன்னாருங்க நாமினேஷன் அப்போ. அது ஏதோ விஷமா ஏதோ சொன்னார். அது புடுங்கி எரிஞ்சுட்டா அந்த வீடே வந்து ரொம்ப நல்ல வீடா மாறிடும். அந்த மாதிரி வெளியில தூக்கி போணும், வாசகாசரியெல்லாம் வெளிய தூக்கி போணும் அப்படின்னு நான் நினைக்கிற ஆட்கள்ல வந்து பார்வதியும், திவாகரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. எனக்கு ஒரு பக்கம் பார்க்கும்போது, ஓகே உங்க நாமினேஷன் நீங்க என்ன வேணாலும் பேசலாம் சார். ஆனா இன்னொரு பக்கம் நம்ம யோசிக்கும்போது, இந்த 30 நாள் கன்டென்ட் குடுத்த
2 பேர் அவங்க மட்டும் தான். மிச்சம் எல்லாருமே நெகட்டிவ்னு ஏத்துக்கிட்டு இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா இவங்க 2 பேருமே நெகட்டிவ்னு ஏத்துக்கிட்டு இருக்காங்க. நெகட்டிவாவும் பேசியிருக்காங்க. நெகட்டிவா இந்த ஷோவ கொண்டும் போயிருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது, எங்களுக்கு இந்த 28 நாள் ஓடுனது இவங்களால மட்டும் தான். மிச்சம் வேற யார் அங்க பார்ட்டிசிபேட் பண்ணி யார் என்ன விளையாடுறாங்கன்னே தெரியாது. கேம் வைஸ் பார்க்கும்போது எல்லாருமே விளையாடுறாங்க. அதெல்லாம் சூப்பர் தான். மத்த டைம்ல எங்களுக்கு போர் அடிக்குதுன்னா ஜெயில காட்டுங்கன்னு சொல்ற அளவுக்கு கூட நாங்க பேசியிருக்கோம் அப்படின்னா, அதுக்கு இவங்க 2 பேர் தான் காரணம் மிஸ்டர் பிரஜன் அவர்களே. அதனால வந்து நீங்க இப்பதான் உள்ள வந்திருக்கீங்க. ஆனா நீங்க நல்ல வேளை நாமினேஷன்ல தப்பிச்சிட்டீங்க. நாமினேஷன்ல வந்திருந்தீங்க வேற லெவல் ஆயிட்டு இருக்கும் பாருங்களேன். ஏன்னா நீங்க வந்து தொட்டு இருக்கிறது ஒரு பெரிய கைய. ஸோ அதனால சொல்றேன். ஏன்னா இந்த ஷோ இத்தனை நாள் கொண்டு போனது பார்வதி தான். நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ எல்லா பக்கமும் பார்வதி அவங்கள பத்தி பேச வச்சிருக்காங்க. அதனால வந்து நீங்க அவங்களுக்கு சோம்பு தூக்குறீங்களா, நீங்க பிஆர் ஒர்க் பண்றீங்களா கேட்பீங்க. கிடையவே பார்வதி இல்லைன்னா இந்த ஷோ இல்லை. இப்போவும் நான் சொல்றேன், வைல்ட் கார்டு வந்ததுக்கு அப்புறமா சொல்றேன், பார்வதி இல்லைன்னா இந்த ஷோவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து இனிமேல் நான் ரெகுலரா கொடுக்க போறேன். மறக்காம எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.